ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஐயனார் துணையோட எபிசோட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்னன்னா, பாண்டி வந்து எல்லார்ட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, சேரன் வந்து என்னத்துக்கு கேட்குறப்படி அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு எதுக்கு நான் இப்போ கல்யாணம், நீங்களாம் இருக்கும் போது எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சேரன் வந்து அப்படி சொல்லக்கூடாது பாண்டி, இதை வந்து நீ முன்னாடியே எல்லாம் சொல்லியிருக்கணும், இப்போ வந்து சொல்கிறியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைனா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு யோசிக்கிற டைம் இல்லை, அதனால் நான் வந்து வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வானதிட்ட நீ என்ன சொல்கிறதுன்னு, நான் வானதி வீட்லையும் போய் சொல்லிட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அவன் வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டா, எனக்கு நான் வந்து உன்னை இனிமேல் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாமே ரொம்ப சண்டை போடுறாங்க. சோழன் எல்லாமே வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க, நீ செஞ்சது ரொம்ப தப்புடா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஆனால் நடேசன் மட்டும் வந்து என்ன சொல்கிறான்னா, இதுதான் பாண்டி நீ எடுத்த நல்ல முடிவு, இது இப்படியே வச்சுக்கோ, அவன் உனக்கு வேணாம் அப்படின்னு வந்து சொல்லும் போது, இல்லை அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறாங்க. நீ தாம்மா நீ வந்து எடுத்து பேசுகிற, அவனுக்கு சம்மந்தப்பட்டவன் அமைதியாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சோழன் வந்து சொல்கிறான், அவனுக்கு வந்து எப்போ கல்யாணம் வேணான்னு தான் சொல்லியிருக்கான், ஆனால் வந்து அவன் வானதி வேணான்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ தாண்டா சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி நடேசன் மறுபடியும் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. பேரன் வந்து திட்டிட்டு போயிடுறாங்க, பண்ணது ரொம்ப தப்பு பாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்து ஆனால் பல்லவன் வந்து அவன் குரூப் சாட் சொல்லிட்டு வந்து மெசேஜ் செர்ச்சிட்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிலா வந்து சோழனை வந்து கூப்பிடுறாங்க. என்ன அப்படின்னு வந்து கேட்கும்போது, நீ வந்து சேரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்போம், சேரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்றாங்க. ஏன் திடீர்னு இதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற அப்படிங்கும்போது, நீ யோசிக்க மாட்டேங்கிற, அதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி போய் பார்ப்போம், சந்தாவை போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்ட்டு இது அப்படியே போகும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு நடேசன் வந்து என்னடா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, நிலா வந்து என் கூட ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்காங்கப்பா, அவங்க இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் சண்டை போட்டா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கும்போது, நான் வந்து ராகவ் இது மாதிரி மெசேஜ் பண்ணேன், அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டு அவளுக்கு தெரியாமே வச்சுட்டேன், அதனால தான் சண்டை போடுறா, எனக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ பண்ணது தப்புடா அப்படின்னு சொல்லி நடேசன் வந்து சண்டை போடுறாரு. சண்டை போட்டுட்டு, நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நீ வந்து அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து பண்ணு, அப்போ வந்து அவள் சமாதானம் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிடிச்ச விஷயம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு என்ன தெரியும், நீ அவள்கிட்டே போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நடேசன் வந்து திட்டிட்டு போயிடுறாரு. சரி அப்படின்ட்டு இவன் வந்து யோசிச்சு பார்க்கும்போது, அப்பதான் வந்து சேரன் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தது ஞாபகம் வரும். ஒன்னே சரி நம்ம வந்து சந்தாவை போய் பொண்ணு கேட்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து பாண்டி வந்து எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நைட்டு வந்து வானதிக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. மெசேஜ் வந்து டிக் ஆகவே இல்லை, ஒரு டிக் தான் வருது. உடனே பார்த்துட்டு என்னாச்சு, ஒரு டிக் தான் வருது, ஒருவேளை நம்ம பிளாக் பண்ணிட்டாலும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கும்போது, சரின்ட்டு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. காலும் போக மாட்டேங்குது, ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. சரின்ட்டு விட்டார்னா மறுநாள் காலையில் எந்த ஒரு கால் வந்தாலும் பாண்டி வந்து ஓடி ஓடி வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து பல்லவன் பார்த்துட்டு, என்னன்னா வானதி வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது, தெரியலடா அப்படிமா. பிளாக் பண்ணிட்டா எப்படின்னா கால் வரும், கால்லாம் வராது, உன்னை பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல அப்படின்றாங்க. உடனே நடேசன் வந்து நல்லது தான்டா, அவளை முன்னாடி நடந்த பிரச்சனைக்கே வந்து அந்த ஆட்டம் ஆடுனா, இப்ப அவளுக்கு பிரச்சனைனா விட்டுருவாளா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டே பாண்டி வெளியே போய் நிக்கிறான். அப்ப நிலா வந்து கேக்குறாங்க, என்னாச்சு பாண்டி, பிரேக்கப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க வானதிட்ட காமிக்கும் போது வானதி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே படுத்திருக்காங்க. அப்ப அவங்க அண்ணன் சந்துரு வந்து, இதுக்கு தான் சொன்னேன், அவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு நான் சொன்னேன் இல்ல, இதெல்லாம் நடந்துச்சு பாத்தியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. எனக்கு தெரியும், பாண்டியை பத்தி எனக்கு தெரியும், நீ சும்மானு போ அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மாவும் வந்து சண்டை போடுறாங்க. நீ பண்ணது, நம்ம பொண்ணு பார்க்க வர சொல்லியும் வந்து அவன் வரவே இல்லை, வந்தும் இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போறான்னா எத்தனை வருஷத்துக்கு அவனை வெயிட் பண்ண வைக்க போறான், அவங்க அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் வருது, அதுக்கப்புறம் நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நடக்கிற காரியமா, அவனை மறந்துரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் முடியாது, என்ன இருந்தாலும் நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம், அவன் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டான், இதுக்கு மேல எங்களால வெயிட் பண்ண முடியாது, இன்னும் சீக்கிரமாவே என் ஃப்ரெண்டோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்திர வந்து கோவத்தோட சொல்லிட்டு போயிடுறாங்க. இது வந்து நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா வந்து அவன் சொல்றதாமா நல்ல முடிவு, இப்ப நானும் பரவாயில்ல உன்னை பார்க்காம கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் நம்பி நான் எப்படி என் பொண்ணை கொடுக்குறது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பாவும் வந்து சொல்றதுனால வானதி அழுதுகிட்டே கதவை சாத்திக்கிறாங்க. இங்க வந்து நிலாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சந்தாவை பொண்ணு கேட்க போவோம் அப்படின்னு வந்து சொல்றதுக்காக வராங்க. அங்க வந்து ராகவ பத்தி இவன் நினைச்சிட்டு இருக்கா. நான் வந்து உன்ட்ட ஒன்று கேட்பேன், சொல்லி பதில் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சொல்லுங்க அப்படின்னு வந்து நிலா சொல்றாங்க. உங்களுக்கு தான் வந்து ராகவ பத்தி கேரக்டர் தெரியும்ல, அப்புறமும் ஏன் நீங்க அந்த கம்பெனில வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் நாங்க அங்கதான் இருந்தாகணும், இதுல வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும் போது, சரி சீக்கிரம் எந்த அளவுக்கு சீக்கிரம் வேலை விட முடியுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போது, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, நான் வந்து சேரன் அண்ணாக்கு வந்து பொண்ணு பார்க்க போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ரொம்ப நல்ல விஷயம் தான், என்னைக்கு போலான்னு சொல்லுங்க, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துருவோம், அவங்ககிட்ட வந்து போய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கேட்டுட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, போய் சந்தாவை வந்து
பொண்ணு கேட்கறதுக்காக நிலாவும் சோழனும் போறாங்க. அவங்க அண்ணன்ட்ட வந்து கேட்கறாங்க, எங்க அண்ணனுக்கு வந்து நீ உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கும் போது சந்தா அண்ணா வந்து சேரனுக்கு என் தங்கச்சியை கொடுக்கறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து வானதி வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவன் வந்து கல்யாணம் வேணான்னு சொன்னது வந்து ரீசன் வந்து நிலா தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிலா வந்து ரொம்ப கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அவளாலதான் வந்து என் வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க. சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பாக்குறதுக்காக வராங்க. ஆனா ஆபீஸ்ல நிலா இல்லை. இங்க வந்து சந்தாவை பொண்ணு கேட்டுட்டு இருக்கனால ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ்ல நிலா இல்லைங்கிறதுனால அமைதியா விட்டுடுறாங்க. நிலாவை வந்து வானதி சண்டை போட போறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம்.